வணக்கம். இன்னைக்கு வேலைக்கு வந்திருக்கிற தொப்பம்பட்டிங்க பழனிக்கு பக்கத்துல வந்திருக்கிற பாருங்க. இந்த பைப் வந்துங்க 1300 அடி குழி 1100 அடிக்கு மாட்டி இருந்திருக்கிறாங்க பாருங்க. தண்ணியோட பைப் கட்டாயி கீழே போயிடுச்சு. அதை நாம் ரெக்கவர் பண்ணிட்டு வெளியில் எடுக்கிறதுக்கு வந்திருக்கிறோம். வந்து வண்டியெல்லாம் செட் பண்ணியாச்சு. நீ வந்து எங்கள் டை விட்டு கேமரா விட்டு பாட்டோம். 289 அடியில் பைப் நிற்குது. நீ அந்த டை விட்டு பைப் பிடிச்சி மேலே இழுக்க போகிறோம். உங்கள் போரில் ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா எங்களுக்கு கூப்பிடுங்க. எங்கள் நம்பர் சேவ் பண்ணி வச்சுங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பாருங்க, இந்த போரில் எங்கள் டை போய் கட்டான பைப்பு பிடிச்சிட்டு மேலே வந்துட்டுருக்குது. கேபிள் எடுத்துட்டு இருக்குது. அப்படியே செட்டாக எல்லாமே பிடிச்சிருச்சு. கேபிள் பைப்பு எல்லாம் அப்படியே பிடிச்சி அப்படியே தூக்கிட்டு வந்துருச்சு. கேபிள் தான் டேமேஜும் அதிகம் இல்லை. அப்படித்தான் பிடிக்கி போட்டுடும். அப்படியே தூக்கிக்கலாம். போட்டு டைட் வச்சுக்கணும். கல்லும்பாட்டு ஆகி கிடக்குது பாரு. என்னங்க கிளாம்பு? இது 1.5 கிளாம்புங்க. டை குடிச்சிட்டு வந்துடுங்க. பைப் கட்டாயி விழுந்து எடுக்கிறக்கு வந்தோம்னு அப்படியே சொன்னேன். டை விட்டு எடுக்கிறோம்னு. அப்புறம் மறுபடியும் தோட்டக்காரன்னாரு, சரி தண்ணி ஓடிச்சுன்னா அப்படியே விட்டுறலாங்க அப்படின்னாரு. அப்புறம் ஆம்ஸ் எல்லாம் கரெக்டாக எடுத்தது. தண்ணி ஓடல. கழட்டி தான் பார்க்கணுங்கண்ணா அப்படின்னு சொன்னோம். கழட்டி பார்த்துங்காட்டி என்ன ஆயிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கதா, இந்த பைப்பெல்லாம் போய் குத்துன விசைக்கு இது போய் இங்கே குத்தி பாருங்க எப்படி உடஞ்சிருக்குதுன்னு பாருங்க. இந்த போரில் இப்படி குத்துனங்காட்டி பாருங்க, இது தனியாக உடஞ்சி, இது தனியாக உடஞ்சி, தண்ணி எடுத்து விட்டங்காட்டி இந்த தண்ணி ஊற இதுலேயே கீழே போயிருக்குது. அதனால ஆம்ஸ் கரெக்டாக எடுத்தது. சரி கழட்டி பார்க்கலான்னு கழட்டி பார்க்கும்போது பாருங்க எல்லாமே கரெக்டாக வந்தது. இந்த கேபிள் கட்டெல்லாம் கட்டு பக்கமாக போட்டு விட்டங்காட்டி அப்படியே மோட்டர் வந்து கேபிள்லேயே தொங்கிட்டு மேலே வந்துடுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லாத போய் குத்தி இந்த மாதிரி உடையறக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால வந்து பைப் கட்டாயி விழுந்துச்சு அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு மோட்டர் மேலே எடுத்து என்ன ஆயிருக்குது என்னன்னு பார்த்து செக் பண்ணி கீழே இறக்குங்க. அப்படியே ஓடுதுன்னு விட வேண்டாங்க. ஏன்னா உள்ள வந்து பாருங்க இந்த மாதிரி கட்டாயி கேபிள் தொங்கிட்டு வருக்கலாம். நீங்க எடுத்துடும் போது படக்குன்னு மோட்டர் அடிக்கும் போது என்ன ஆகுது, இதோட கட்டாயி மோட்டர் கீழே ஓடிடுது. இது வந்து ஜாக்கிரதையா கழட்டணுங்காட்டி இது வந்து அப்படி மேலே வந்துடுது. இந்த மாதிரி உங்க போர்ல ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா எங்களுக்கு கூப்பிடுங்க. இன்னைக்கு வந்த வேலை பக்கமா முடிஞ்சதுன்னு கீழே மோட்டர் எடுத்து கொடுத்தோம்னா இன்னைக்கு வேலை முடிஞ்சுது. உங்க போர்ல ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா எங்களுக்கு கூப்பிடுங்க. நம்பரை சேவ் பண்ணி வச்சுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நன்றி, வணக்கம்.